ஜெயகாந்தன் என்ற பெயருக்கு இலக்கிய உலகில் கம்பீரம், துணிவு, கூர்மையான விமர்சனம், கலகக்குரல் என்றெல்லாம் பொருளுண்டு. சமூகத்திற்கு எழுத்தாளனையும் எழுத்தாளர்களுக்கு சமூகத்தையும் போதித்தவர் ஜெயகாந்தன். தனி மனிதராக படித்து இன்புறுவதற்கு மட்டுமே இலக்கியம் இல்லை. அதன் கச்சா பொருள் சமூகத்திலிருந்து எடுக்கப்படுவதால் அது சமூகத்துக்கே மீள தொண்டாற்ற துணை புரிய வேண்டும் என்ற நோக்கம் ஜெயகாந்தனுக்கு அழுத்தமாக இருந்தது. இருவேறு கால மாற்றங்கள் சந்திப்பதால் விளையும் விளைவை யுகசந்தி என்று அழுத்தமாக எழுதி காட்டிய ஜெயகாந்தன் தானே ஒரு யுகசந்தியாகவும் விளங்கினார் என்றால் அது மிக இல்லை. ஜெயகாந்தன் எழுத்தின் வழியே பேசாத பொருள் இல்லை. அவர் தனக்கு சரியெனப்பட்டதை தன் கதைகளின் வழியே பேச தயங்கியதே இல்லை. அவ்வாறு அவர் எழுதிய பல கதைகளில் ஒன்றுதான் ஒரு பகல் நேர பாசஞ்சர் என்ற சிறுகதை. இக்கதையின் வழியே நம்முடைய சமூகத்தில் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகளை சாடுகிறார் ஜெயகாந்தன். அதுவும் அந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளின் சுமை தாங்கியாக தள்ளப்பட்டிருக்கும் பெண்ணின் வழியாக சாடுகிறார். மேல் கீழ் என்ற பாகுபாடு இல்லாத ஒரு லட்சிய கலப்பை ஏற்படுத்துகிறார். அம்மாசி சமூக படிநிலையில் மிகவும் கீழ்நிலையில் இருக்கும் பிரிவில் பிறந்தவன். அவன் முதல் உலகப் போருக்கு செல்கிறான். அவன் போரில் ஈடுபட்டிருக்கும் சமயத்தில் அவனுக்கென்று ஆதரவாக இருந்த அவன் அம்மா ஊரில் மறைந்து விடுகிறார். காலணியை அணியாதே என்று அவனை தடுத்த கிராமத்திற்கே இராணுவ உடுப்பும் ஷூவுமாக வந்து நிற்கும் அம்மாசியை கிராமம் வினோதமாக பார்க்கிறது. அவனை மதிப்பதற்கு மாறாக அவனை காட்சி பொருளாக்கி வேடிக்கை செய்கிறது. அவன் பார்த்த பிற நாட்டு வழக்கங்களும் முன்னேற்றச் சூழல்களும் வெறும் கதைகளாக கேட்கப்படுகின்றன. அம்மாசி மீண்டும் 2ஆம் உலகப் போருக்கு போய்விடுகிறான். நடுவயது கடந்து இளமையை தியாகம் செய்து ஊருக்கு திரும்பி வரும் அவனை வரவேற்க அவன் சொந்த ஊரில் யாரும் இல்லை. அவனை ஏற்கவும் அந்த ஊரில் தயார் இல்லை. எங்கோ நகரத்தில் இருக்கும் தன்னுடைய தூரத்து சொந்தம் ஒன்றை தேடி ஒரு பகல் நேர பாசஞ்சர் வண்டியில் தன் பயணத்தை தொடரும் அம்மாசிக்கு அந்த ரயிலில் ஒரு புது உறவு கிடைக்கிறது. அவனைப் போலவே ஊரில் எந்த ஆதரவும் இல்லாத ஒரு பெண், சின்னஞ்சிறு பெண் குழந்தையுடன் இருக்கும் பெண். அவள் சமூகத்தின் மேல்தட்டில் பிறந்தவள். ஆனால் சமூக வழக்கங்களால் அடித்தட்டிலும் அடித்தட்டில் ஆதரவின்றி புரள்பவள். வரதட்சணையை காரணம் காட்டி 3வது மனைவியாக வாழ்க்கைப்பட்டு நோயாலும் இன்னபிற காரணங்களாலும் பெற்றவர்களையும் கணவனையும் இழந்தவள். அவளுக்கு கடுமையான காச நோய் இருக்கிறது. அவளிடம் கனிவுடன் பேசி அந்த குழந்தைக்கு உணவளிக்கும் அம்மாசியிடமே தன் குழந்தையை கொடுத்துவிட்டு அந்த ரயிலிலேயே இறந்து போகிறாள் அந்த பெண். அந்த பெண்ணின் வழியாக கிராமத்தில் கெட்டித்தட்டி போயிருக்கும் பிற்போக்குத்தனமான சில சமூக வழக்கங்களையும் நகரத்தின் சுதந்திர சூழலையும் பேச வைக்கிறார் ஜெயகாந்தன். சமூகத்தில் நடக்கும் சில நல்ல மாற்றங்களுக்கு தடையாக 4 பேர் 4 விதமாக பேசுவார்கள் என்று சொல்லப்படும் அந்த 4 பேரை எள்ளி நகையாடுகிறார். அது மட்டுமின்றி சமூகத்தின் அடித்தட்டில் இருக்கும் அம்மாசிக்கும் மேல்தட்டில் இருக்கும் அந்த பெண்ணுக்கும் தகப்பன் மகள் என்ற உறவை ஏற்படுத்தி விடுகிறார். யார் இந்த குழந்தை என்று பிறர் கேட்கிற போது அம்மாசி என் பேத்தி என்கிறான். இந்த குரல் ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க விரும்பும் மனிதரின் குரலாக கதையின் வழியே ஓங்கி ஒலிக்கிறது.